ஹலோ வியூவர்ஸ், இன்று நாம் சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், புளி, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், சீரகம், கடலைப்பருப்பு, கடுகு, கொத்தமல்லி, கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை, உப்பு, எண்ணெய். வெண்டைக்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்ளவும். தக்காளியை நறுக்கி எடுத்துக்கொள்ளவும். வெங்காயத்தை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். புளியை கரைத்து தயாராக வைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். எண்ணெய் காய்ந்ததும் கடலைப்பருப்பு, கொத்தமல்லி மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை நன்றாக வதக்கவும். பிறகு தக்காளியை சேர்த்து அதன் பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். அதனுடன் கரம் மசாலா சேர்த்து வதக்கி அடுப்பை அணைத்து ஆற வைக்கவும். வதக்கிய கலவையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்து எடுத்தால் மசாலா தயார். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு மற்றும் கடலைப்பருப்பு சேர்த்து தாளிக்கவும். கடுகு பொரிந்து வரும்போது கறிவேப்பிலை சேர்த்து கொள்ளவும். பிறகு நறுக்கி வைத்துள்ள வெண்டைக்காயை சேர்த்து நன்றாக வதக்கவும். வெண்டைக்காய் நன்றாக வதங்கி வெந்ததும் கரைத்து வைத்துள்ள புளியை ஊற்றி வேக வைக்கவும். புளிக்கரைசல் கொதித்து வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கவும். அதனுடன் காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விடவும். கடைசியாக ஏற்கனவே அரைத்து வைத்துள்ள மசாலாவை தண்ணீரில் கலந்து ஊற்றி கொதிக்க வைத்தால் வெண்டைக்காய் புளி குழம்பு தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தவங்களுக்கு அனுப்பிச்சு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.